Yes, so hello aspirants, welcome to 847. நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய, அதாவது ரயில்வே தரப்புலேருந்து நமக்கு ஒரு கேலண்டர் வந்து, அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு 1 hour once நமக்கு எக்ஸாம் டேட்ஸ் வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாளே நமக்கு எஸ்எஸ்சியோடைய கேலண்டரும் வந்துச்சு. கரெக்டாக இப்போ பெண்டிங்கில் இருக்கக்கூடியது டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் மட்டும்தான். ஸோ அது பொங்கலுக்கு அப்புறம் பிஃபோர் ஜான் கண்டிப்பாக ஐபிபிஎஸோடைய கேலண்டர் வந்துடும். எஸ், ஸோ நீங்கள் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபு, ஸோ இல்லை ஒரு ரிப்பீட்டர்ஸ், நான் எப்பவும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாலும் சரி, ஸோ உங்களுக்கான ஒரு கரெக்டான டைம், உங்களுடைய ஃபவுண்டேஷனாலும் சரி, உங்களுடைய நாலேஜை இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணுறது இது ஒரு கரெக்டான டைம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் என்ன ஒரு எக்ஸாம் பிக் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி வெஸ் பேங்கிங் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக் லெவலில் வாட் என்ன தேவை, நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம்ன்ற விஷயங்கள் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எது ரைட் சாய்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ எஸ்எஸ்சி அப்படின்றது ஒரு சூப்பரான எக்ஸாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டையும் ஃபில் பண்ணக்கூடிய, அதாவது டிகிரி, 10th and 12th குவாலிஃபிகேஷன், இது இல்லாமல் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கும் எஸ்எஸ்சியில் எக்ஸாம் இருக்குது. ஸோ இயர்லி ஒரு எக்ஸாமுக்கு மினிமம் 15,000 to 30,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதே நான் பேங்கிங் எடுத்துக்கிட்டேன்னா ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, எஸ்பிஐ, இது இல்லாமல் நமக்கு இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய எல்ஐசி, ஏஏஓ, அதுக்கப்புறம் ஓஐசிஎல், என்ஐஏசிஎல், என்ஐசிஎல், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலேட்டரி பாடியில் ஸோ ஆர்பிஐ, நபார்டு, சிபி, செட்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எதை நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். எஸ், ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸாம் கம்பேரிசன். ஸோ மேஜராக நம்ம சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்றது சிஜிஎல் டிகிரி படிச்சிருக்கணும், சிஹெச்எஸ்எல் அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ், சரிங்களா? இந்த 3 எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 12th, 10th அண்ட் வந்து நீங்கள் டிகிரி அப்படின்றது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் பாருங்க. அடுத்து இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஓ அண்ட் ஜிடி, அதாவது எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் சென்ட்ரல் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடியது. இது இல்லாமல் நமக்கு ஜேஇன்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், சரிங்களா? இப்போ நான் பேங்கிங் வரேன்னா எனக்கு பிஓ, கிளர்க், எஸ்ஓ, இதில் மேஜராக பிஓவும் கிளர்க்கும் எனக்கு எஸ்பிஐயும் இருக்குது. ஸோ ஐபிபிஎஸ் அப்படின்றவங்க என்னென்னா ஒரு 11 கவர்மெண்ட் பேங்க்குக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பாடி, அவ்வளோதான் சிம்பிளாக. அவங்க தான் நமக்கு எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நமக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ பேங்கிங்கோட இன்சூரன்ஸ் சூப்பராக இருக்கும். இது யாரும் பிக் பண்ணுறதில்ல. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம பேசுவோம். எக்ஸாம் லெவல் பொறுத்த வரைக்கும் இது மாடரேட்டாக இருக்கும். ஸோ இது மாடரேட் டு ஹை லெவலில் இருக்கும். ஸோ இங்கே மேக்ஸ் அப்படின்றதுல மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் மேக்ஸ் இங்கேயும் இருக்கும். அது இல்லாமல் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் பார்ட் அப்படின்றது படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இன்சூரன்ஸ் ரிலேட்டடான, பேங்கிங் ரிலேட்டடான ஒரு செக்ஷன் எக்ஸ்ட்ரா படிக்கிறதா இருக்கும் ஃபார் மெயின்ஸுக்கு, சரிங்களா? ஸோ 2 எக்ஸாமே நீங்கள் 18லேருந்து 32, இதில் ஒரு சில எக்ஸாமுக்கு நீங்கள் 20 அப்படின்றது ஏஜ் இருக்கணும், சரிங்களா? அது நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத பொறுத்து. எவ்ரி இயர் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் இந்த இயர் நமக்கு கண்டிப்பாக கேலண்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸோ பேங்கிங் பொறுத்த லெவலில் இயர்லி 10 to 15 எக்ஸாம்ஸ், அதாவது 15 நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ செக்ஷன்ஸ் அப்படின்றது மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இங்கே மேக்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ், சரிங்களாப்பா? சரி, ஓகே, டன் சார். இப்போ இந்த எக்ஸாம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ டைமிங்கை பொறுத்த லெவலில் உங்களுக்கு ஸோ 9 to 5 அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் தான் இருக்க போகுது. ஸோ டெஸ்க் ஜாபும் இருக்கும், ஃபீல்டு ஜாபும் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றதுலாம் இருக்காது. ஓகே, ஸோ பப்ளிக்கோட டீலிங் அப்படின்றது உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில். பட் பேங்கிங் அப்படி இல்லை. ஸோ பிரான்ச்சஸ் இல்லை வந்து பேங்கிங் இல்லை அப்படின்னா ரூரல் ஏரியாஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ கஸ்டமர் ஃபேஸிங் ரோல். ஸோ ஒரு பேங்க்கில் இப்போ நம்மளே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்களை தானே நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறோம். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்லி கஸ்டமர் ஃபேஸ்ட் அண்ட் உங்களுக்கு டார்கெட் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரைவேட் பேங்க்கில் மேபி அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ரெஷர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி இருக்கும். ஸோ 3 years to 5 years அப்படின்றது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்னாலும் உங்களுக்கு இருக்க போகுது. பட் இங்கே எஸ்எஸ்சி அப்படின்றது ஒரு பெட்டர் லைஃப் பேலன்ஸ். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸு வேறு லெவலில் பண்ணலாம். ஆனால் இங்கே அப்படி அது இருக்காது. ஆனாலும் எஸ், ஸோ ப்ரொமோஷன் லெவலில் உங்களுக்கு வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனால் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்
கஷ்டம் தான். இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான். ஸோ 8:39 வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. அது பேங்க்கு அந்த நம்ம போகக்கூடிய அந்த சிட்டியே பொறுத்தது. சேலரின்னு பார்க்கும்போது எனக்கு 45லேருந்து 65 நான் ரொம்ப மினிமமாக சொல்லிட்டு இருக்கேன். இங்கே உங்களுக்கு 75 ப்ளஸ் இருக்கும் பிஓக்கு, 35 to 40ன்றது கிளர்க் லெவலில் இருக்கும். சரியா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும், அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி நான் இன்னும் தெளிவாக தெரியணும்னா 2 வீடியோவும் 40 நிமிஷம் இந்த ஒரு வீடியோவோட எண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் பாருங்கள், இதில் கம்ப்ளீட்லி எஸ்எஸ்சினா என்ன அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் விஸ் ப்ரைவேட் செக்டார், ஸோ என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோவும் இந்த ஒரு வீடியோட கடைசிலையும் கொடுத்துருக்கேன். மேலே கொடுத்துருக்கூட ஐ கார்டில் இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான எப்படி நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கலாம், எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? எஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இங்கிலீஷ் அப்படின்றது இங்கேயும் இருக்குது. ஆனால் அந்த இங்கிலீஷ் அப்படின்றது சில டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ பேங்கிங் இங்கிலீஷ் அப்படின்றது கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த லெவலில் எனக்கு இங்கிலீஷ் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். நான் ரூல்ஸ் படித்தாலே போதும். அடுத்து நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய மேக்ஸு, பட் இங்கே ஆப்டி அப்படின்றது ரெண்டுமே ஒரே தான், அதோட டேர்ம்ஸ் தான் வேறு. சரியா? இப்போ இதில் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக படிப்போம். ஓகே, அப்ளிகேஷன் சம்ஸ், ரேஷியோ, பர்சன்டேஜ்லாம் சேம் தான். இங்கே அதே ரேஷியோ பர்சன்டேஜ் இருந்தாலும் இங்கே நம்மளுடைய அதிகமான இம்பார்ட்டன்ஸ் டிஐக்கும் ஸ்கோர் பூஸ்டரான சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் ராங் நம்பர், இந்த மாதிரியான டாபிக்கு கொடுக்கும். அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். சரியா? ரீசனிங் பொறுத்த லெவலில் இங்கே பசில் அண்ட் சீட்டிங்க்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். மீதி எல்லா ரீசனிங்கும் இருக்கும். அங்கே எல்லா ரீசனிங்கும் இருக்கும். ரீசனிங் வேற லெவலில் ஒரு ஈஸியான ஒரு ஸ்கோர் பூஸ்டரான ஒரு செக்ஷன். சரிங்களா? எஸ், அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லக்கூடிய ஜிஎஸ் பாட்டு, ஸ்டாட்டிக், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இங்கே நமக்கு மெயின்ஸ் லெவலில் ஜென்ரல் அவேர்னஸ், இல்லை பேங்கிங்கோடைய அவேர்னஸ், இல்லை அப்படின்னா ஃபினான்ஸ் அவேர்னஸ் சொல்லிட்டு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஒரே சிலபஸ் தான். ஒன்ஸ் நீ படிச்சிட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு என்ன பண்ணலாம், போகலாம். அண்ட் இங்கே நமக்கு கட் ஆஃப், அதாவது செக்ஷனல் கட் ஆஃப் அண்ட் டைம் அப்படின்றது இல்லை, பட் இங்கே எல்லாமே இருக்குது. அதாவது செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. நீங்கள் ஒரு 30 கொஷின் அப்படின்றத 20 நிமிஷத்தில் எழுதியிருக்கணும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். ஸோ கம்பேரிட்லி என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் எஸ்எஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் எஸ்எஸ்சி தான் ஆரம்பித்தேன். சரியா? எஸ், பட் பேங்கிங்கும் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடியது செக்ஷன் கட் ஆஃப் அண்ட் செக்ஷனல் ஸ்பீடு. ஏன்னா எனக்கு இவ்வளோ மினிட்ஸில் நான் இவ்வளோ கொஷின் முடிக்கணும் அப்படின்னும் போது நான் மேக்ஸ் நல்லா வரும். மேக்ஸ் வரும் அப்படின்னாலே இது போகும், ரொம்ப நல்லா வரும். நான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும், நான் ஐம் ரெடி டு சால்வ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்கிங் சூஸ் பண்ணலாம். இதை விட ப்ராசஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே டக்குன்னு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸு, போஸ்டிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்கில் போயிடலாம். ஸோ இங்கே அப்படி கிடையாது. ஆனாலும் டிலே ஆனாலும் இதுவும் ஒரு சூப்பரான ஜாப். நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் ரயில்வேவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரயில்வேஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பண்ணலாம். சரிங்களா? எஸ், ஓகே, டன். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு கம்பேரிசன். ஸோ இது ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். அடுத்து நான் பின்னாடி இன்னமும் 2-3 விஷயம் வச்சுருக்கேன். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், என்ன எக்ஸாமு, ஜாபுடைய டைப் என்ன, ஒர்க் நேச்சரு, அதோடைய ப்ரெஷரு, ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸு, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்க போகுது, அண்ட் ப்ரொமோஷனுடைய ஸ்பீடு, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத கொடுத்து நான் சொன்ன பார்த்தீங்களா, எஸ்எஸ்சியில் எனக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரியா? எஸ், ஓகே. ஸோ இதற்கான ஒரு பேட்ச் அப்படின்னு தான் நம்மளுடைய ஸோ மேன்மை 3.1 சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி பேட்ச். இது கம்ப்ளீட்லி ஃபவுண்டேஷன். நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதே தான் உங்களுக்கு உறுதின்னு சொல்லக்கூடிய ஸோ பேங்கிங்கோடைய செகண்ட் பேட்ச், இது எஸ்எஸ்சியோடைய தேர்ட் பேட்ச். ஸோ ரெண்டுமே ப்ரிலிம்ஸில் இருந்து எல்லாமே. ஸோ இது கம்ப்ளீட்லி இன்டர்வியூ கைடன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்ச். நீங்கள் எஸ்எஸ்சி சூஸ் பண்ணாலும் சரி, பேங்கிங் சூஸ் பண்ணாலும் சரி, ஸோ எந்த ஒரு பேட்ச் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். நான் கமெண்ட் செக்ஷனில் இதோட லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இல்லை சார் எனக்கு ரெண்டுமே வேணும், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு தமிழ்நாடு மெகா பேக், இது 2 மட்டும் இல்லை. ஸோ பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு அடால் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸும் சிங்கிள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஆஃபர் டைமில் ஸோ 2 வருட வேலிடிட்டி இருக்கும். இப்போ ஆஃபர் இல்லை, பட் உங்களுக்கு 2 years வேலிடிட்டி வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய மெயிலுக்கு உங்களுடைய ஆர்டர் இன்ஃபர்மேஷன், அதாவது vimal.raj@ada247.com அப்படின்ற இந்த ஒரு மெயிலுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இதில் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக மட்டும் இல்லாமல் இந்த 2 வருட காலம் நம்ம ஜாயின், அதாவது புதுசாக ஆட் பண்ணக்கூடிய எல்லா பேட்சஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் பேட்ச் 2500-3000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இது ஆஃபர் டைமில் ஜஸ்ட் ஒரு 5500 தான் இருக்கும். ஸோ அப்படியே டபுள் த அமௌண்ட்னாலும் உங்களுக்கு டபுள் இயர். ஸோ எல்லா 100 பேட்சும் இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய இதை வாங்கினீங்கன்னா 100 பேட்சும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ Y1029. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ், மாக் டெஸ்ட், இ புக்கு, வீடியோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதோட
அதோடைய லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? எஸ். ஸோ இது நம்மளுடைய பேங்கிங்கோடைய லிஸ்ட்டு. ஸோ எவ்ரி இயர் நமக்கு நடக்க இருக்கும் பேங்க் எக்ஸாம். இன்னமும் நிறைய இருக்குது, நான் மிஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இது எஸ்எஸ்சியோடைய கேலண்டர். இதில் நம்ம சிஜிஎல், சிஹெச்எஸ் அண்ட் எம்டிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு மெயினான கோல். ஸோ அந்த ஒரு எக்ஸாம் நமக்கு மார்ச்லேயும் ஏப்ரல்லையும் வரப்போகுது. ஸோ இதை பற்றிலாம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? எஸ். இப்போ ஸ்டில் இன்னமும் கன்ஃபியூஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இல்லை ரெக்கார்டட் வீடியோ செக்ஷனில் ஸ்டில் கன்ஃபியூஸ்டா அப்போ என்ன எக்ஸாம் சூஸ் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகம் மீறி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த ஒரு பொங்கல், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பொங்கல் அப்படின்றது ஸோ உங்களுக்கு வேறு லெவலாக இந்த ஒரு வருஷத்தை கொண்டு போகும்னு நம்புகிறேன். ஸோ இப்போவே ஆரம்பிக்கிற அப்புறம் எப்போ ஆரம்பிப்பீங்க? எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.